ஒரு ஊர்ல ஒரு வேடன், அதாவது வேட்டைக்காரர் இருந்தாராம். ஒவ்வொரு நாளும் அவரு காட்டுக்கு வேட்டையாட போவாராம். ஆனா பெரும்பாலான நாட்கள்ல அவரோட வேட்டைக்கு எந்த இரையும் சிக்காது. அதனால அந்த வேட்டைக்காரர் என்ன செஞ்சாருன்னா, வேட்டை தொழில சிறந்து விளங்குற ஒரு நபர்கிட்ட போய் அறிவுரை கேட்டாரு. நீங்களும் வேட்டைக்காரர் தான், நானும் வேட்டையாடுறவன் தான். ஆனா உங்களுடைய வேட்டையில எப்பவுமே இறை சிக்குது, என்னோட வேட்டையில பெரும்பாலான நாட்கள்ல இறையே சிக்கிறது இல்ல. நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த திறமைசாலி வேட்டைக்காரர் சொல்றாரு, நாளைக்கு நீ வேட்டையாடும் போது என்ன கூட கூட்டிட்டு போ, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு. இந்த வேட்டைக்காரரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் அவரை வேட்டையாட போகும்போது அந்த திறமைசாலி வேட்டைக்காரரையும் கூட கூட்டிட்டு போறாரு. அந்த திறமைசாலி வேட்டைக்காரர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. இந்த வேட்டைக்காரர் தன்னுடைய வேட்டையை எப்பயும் போல ஆரம்பிக்கிறாரு. காட்டுக்கு நடு பகுதியில நின்னுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு திசையில சரமாரியா அம்பை எய்துறாரு. அது ஒரு அம்பு 2 அம்பு இல்ல, 6 அம்புக்கு மேல இப்படியே எய்தியாச்சு. இறையே சிக்கன பாடு இல்ல. இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அந்த திறமைசாலி வேட்டைக்காரருக்கு சிரிப்பா வந்துச்சு. அம்பு எய்தி தோத்து போனரை பார்த்து சொன்னாராம், ஏன்பா இப்படி வேட்டையாடிக்கிட்டு தான் இறை சிக்கவே இல்லைன்னு சொன்னியா? இறையே தேடாம குறிய வைக்காம கண்ணை மூடிக்கிட்டு கண்ட திசைக்கு அம்பு எய்திக்கிட்டு இறை சிக்கலனா எப்படிப்பா சிக்கும் அப்படின்னு.